இந்த பாம்பு கம்முன்னு இருக்குது, அந்த பாம்பு கம்முன்னு இருக்குது. இந்த பாம்பு இதுதான் நல்ல பாம்பு. நல்ல பாம்பு தண்ணியில மேய்க்கு, தண்ணியில மேய்ஞ்ச உடனே ஒரு பாடியில போய் வச்சா அது நல்ல பாம்பு. கடிச்சு வச்சுக்கா ஒரு பொட்டுன்னு ஒரு போர் போட்ட உடனே அவன் கிச்சனுக்கு வீழ்ந்து படிக்கா வாயில் வருது. இது எங்க போவான்? புண்ணியமாக தூக்குறா, விழுப்புரம் அருகாமையிலே கண்டதும் கருந்துரைக்கும் கருணாக பாம்பு, அஞ்சாமல் தீண்டிடுமா நீர் பாம்பு. அந்த தண்ணியில கிடந்த அது உங்களை மாரி எருமாட்டு ஜென்மம் எடுத்தது, காலம் வச்ச உடனே கடிக்கும். இது அப்படி கிடையாது. மரம் செடி கொடி இவைகளுக்கெல்லாம் ஓரறிவு, நீரிலே வசிக்கக்கூடிய ஜீவனுக்கோ இரண்டறிவு, மண்ணிலே ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவனுக்கோ மூன்றறிவு, வானத்திலே பறக்கக்கூடிய பட்சிகளுக்கோ நான்கறிவு, நாட்டிலேயோ காட்டிலேயோ வாழக்கூடிய விலங்குகளுக்கோ ஐந்தறிவு, மானிட ஜென்மமாக பிறந்தவனுக்கோ ஆறறிவு. அப்படி இருக்கின்ற போது ஒரு குடியானவன் விவசாயியாகப்பட்டவர் காலையிலே எழுந்து தன்னுடைய நியமனிஷ்டிகளை முடித்து விவசாயி எங்க போவான்? காட்டிற்கு செல்வார். அப்படி காட்டிற்கு சென்று ஏதாகிலும் ஒரு பொருளை வைத்து வேலை செய்வார். அதுக்கு எத்தனை அறிவு சொன்ன? மண்ணிலே ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவனுக்கு அனைவருக்குமே மூன்றறிவு. நீ உனக்கு மானிட ஜென்மமாக பிறந்தவனுக்கு ஆறறிவு உள்ளவன் குடிக்காத போய் அதை எடுக்க வேண்டியதா? மூன்றறிவு உள்ள ஜீவன் என் அருகிலே வராது, நான் என்னை தொட்டால் போச்சு விடுவேன் அப்படி என்று உசென்று அரவம் கொடுக்க. நீ அதை மதியாமல் படிக்க ஓட்டையில போய் எடுப்ப, அது பட்டுன்னு போடும். நீ வேற பாம்பு ஏதாவது சத்தம் கொடுக்கும், நல்ல பாம்பு மட்டும்தான் உசென்று அரவம் கொடுக்கும். இதை ஏன் ஆபரணமாக அணிந்திருக்கிறது? இதுக்கு விளக்கம் அப்புறம் சொல்றேன். இதை ஏன் ஆபரணமாக அணிந்திருக்கின்றேன்? பாம்பு போடாரு, பாம்பு போடாரு. இதை ஏன் ஆபரணமாக? பெருமை பெய்யுங்க, பாம்பு பிடிச்சி பள்ளெல்லாம் பிடிக்கிட்டு பள்ளி கூட பிடிக்கிட்டு மேல வாங்கி கொடுத்தா. இதை ஏன் ஆபரணமாக அணிந்திருக்கின்றேன்? இதை ஏன் ஆபரணமாக அணிந்திருக்கிறேன்? அதாவது காசிப ரிஷிக்கும் கத்ரு அம்மனுக்கும் 104 சர்ப்பங்கள். காசிப ரிஷிக்கும் கத்ரு அம்மனுக்கும் 104 சர்ப்பங்கள், கண்டன், கார்கோடிகள், காலன், நீலன், வாசுகி இப்படி சொல்லப்பட்ட 104 சர்ப்பங்களிலே இதுதான் காலன் என்னும் சொல்லக்கூடிய நாகம். இதை ஏன் ஆபரணமாக அணிந்திருக்கின்றோம்? ஓர் நாள் தினத்திலே, அதாவது சிவபெருமானாகப்பட்டவர் கைலாயத்திலே உமா மகேஸ்வரி இடத்திலே விடைபெற்று உலக மக்களுக்கு படியளக்க சென்று மீண்டும் கைலாயம் வந்து கொண்டிருந்தார். அப்படி வருகின்ற போது இந்த காலன் என்னும் சொல்லக்கூடிய நாகமானது வெளிவந்து சிவபெருமானை வழிமறித்தது. அப்படி வழிமறித்த உடனே சிவபெருமானுக்கு கோபம் பிரவேசித்து அதை வாழ பிடித்து சுழற்றி இந்த பூமியிலே அடித்தார். அப்படி பூமியிலே அடித்தவுடனே 1000 சிவர்களாகத்தானே பிரிந்து விட்டது. அப்படி பிரிந்த உடனே அவ்வழியாக உலக சஞ்சாரியாகிய நாரத மகாமுனிவர் வந்து கொண்டிருந்தார். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற போது அன்னவர் இடத்திலே இந்த காலன் என்று சொல்லக்கூடிய நாகமானது, நாரத மகாமுனிவரே, சிவபெருமானால் எனக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்பட்டு விட்டது, இதற்கு ஏதாகிலும் ஒரு வழி சொல்லுங்கள் அப்படி என்று தெரிவித்தார். அதற்கு நாரத மகாமுனிவர் என்ன தெரிவித்தார்? அதாவது காலன் என்று சொல்லக்கூடிய நாகமே ஏற்கனவே காலங்களிலே சிவபெருமானால் பாதிக்கப்பட்ட அத்தி என்று சொல்லக்கூடிய யானை, அத்தி என்றால் யானை, அத்தி என்று சொல்லக்கூடிய யானையானது ஆந்திர மாநிலம் சொர்ணமுகி
ஆற்றங்கரையிலே லிங்காதர பூஜை செய்து கொண்டிருக்கிறது. நீயும் அங்கே சென்று இருவரும் லிங்காதர பூஜை செய்தேயானால் சிவபெருமான் உனக்கு காட்சியளிப்பார். அப்படி என்று நாரதர் தெரிவித்தார். அப்படி தெரிவித்தவுடனே இந்த காளன் என்று சொல்லக்கூடிய நாகமும் அத்தி என்று சொல்லக்கூடிய யானையும் பூசை செஞ்ச இடம் எது தெரியுமா? காளத்தி. அப்ப அதுக்கு பேரு அத்தி என்றால் யானை, காளன் என்றால் நாகம். அத்தியும் யானையும் இருவரும் சேர்ந்து, அதாவது அத்தியும் காளனும் சேர்ந்து பூசை செஞ்சவன் காளத்தி. அப்ப அதுக்கு பேரு என்ன தெரியுமா? காளஸ்திரி. காளஸ்திரி. அப்படி காளஸ்திரி திருமணம் ஆகாதவர்கள், நாகதோஷம் உள்ளவர்கள் காளஸ்திரி சென்று வந்தால் திருமணமாகும் என்பது ஒரு ஐதீகம். அததான் இது ஆபரணமாக அணிந்திருக்கிறேன். சாதாரணமா அடி போட்டு அப்படி இருக்க, அதாவது 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கல்விக்கானம், 96 தத்துவம், 108 போஜனம் என்று சொல்லும்படியான கல்விகளை எல்லாம் கற்றுணர்ந்த பெரியவர்கள். நான் என்ன பெரிய ஆட்டக்காரர். இந்த பக்கம் நிறைய ஆட்டக்காரர்கள் இங்கே எவ்வளவோ பேர் வந்து ஆடி இருப்பார்கள். இங்கே எத்தனையோ ஆசிரியர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவரை விட நம்ம ஒரு ஆட்டக்காரர்கள். ஏதோ நம் சிற்றறிவு கேட்டியவாறு ஒரு கதையை நடத்த வந்திருக்கிறோம். அப்படி இருக்க இப்பேற்பட்ட தெய்வீகம் பொருந்திய சபைக்கு முன்பாக வந்தனே யார் என்ற விளக்கம் யார் என்று விளக்கம் தெரிந்ததா? தெரியுங்க. கைலாயமே பொற்பிடமாய மந்திருளிய 2016 நேத்திரத்தை வகித்த முக்கந்தாகிய பரமக்கடவுள் குரல் பொருந்திய 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள், கிண்ணர், கருடர், கிருடகாந்தர், சித்தி வித்யாதனர், அஸ்தத்துக்கு பாலகர், 66,000 கோடி அசுராதிகள் முதல் கருவிலே இருக்கக்கூடிய சிசுவுக்கும் கல்லிலே இருக்கக்கூடிய தேரைக்கும் படி அளக்கக்கூடிய பரம கடவுள். அவள் எண்ணத்துக்கு ஏற்றவாறு படி அளக்கக்கூடிய. ஆமா, இங்க இருக்கப்பட்டவங்க ரொம்ப படி அளக்கிறது மொட்டை தட்டு. அப்படி கிடையாது உங்களோட புத்திய. அப்படி கிடையாது. கிரைதாதுவோ அவரை கலியுகம் என்று சொல்லும்படியான யுகமானதோ 4. அப்படி 4 யுகத்திலே கிரைதா யுகத்திலே அதாவது தர்மம் அதிகமாக இருந்தது. 100க்கு 90% தர்மம் இருந்தது, 10% தான் அதர்மம் இருந்தது. அப்போது நான் தங்கமலையாகத்தானே காட்சி அளித்தேன் இல்லையா? அந்த கிரைதாது யுகம் முடிந்து ஆமா கிரைதா யுகத்திலே அதாவது பாதி அதர்மம் பாதி தர்மம் எப்படி இருந்த போது நான் வெள்ளிமலையாகத்தானே காட்சி யுகத்திலே 3/4 வாசி அதர்மம், 1/4 வாசி தான் தர்மம். அப்போது நான் கல்மலையாகத்தானே காட்சியளித்தேன். இப்ப நடப்பது என்ன? கலியுகம். இதுல 90% அதர்மம் தான் ஒண்ணு மாதிரி, 10% தான் நியாயம் இருக்கு. அப்படி இருக்கின்றதால் இப்போது மண்மலையாகத்தானே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்க அதாவது என்னுடைய விளக்கம் மீண்டும் என்னன்னு தெரியுமா? அப்படி பரியாக்கக்கூடிய பரமக்கடவுள் இல்லையா? அப்படி இருக்க மீண்டும் தெரிவிக்கிறது. நான் திருமணம் தானா யாருக்கு
சகோதரா, ஏய், யார் என்று விளக்கம் தெரிந்ததா? அப்படி முப்புராதிகளை எரித்தேன். எப்படி என்றால், அதாவது தியாவர்கள் யாவற்றமான பேர்களும் ஓடி வந்து அசுராதிகள் எங்களை இடுக்கம் செய்கிறார். அப்படி என்று இந்த சிவபெருமான இடத்திலே முறையிட்டார். அப்படி தேவர்கள் யாவற்றமான பேர்களும் என்னிடத்திலே வந்து முறையிட்ட போது, கேளுங்கள் தேவர்களே, நீங்க முன்னே செல்லுங்கள், உமா மகேஸ்வரிடத்திலே விடை பெற்று நான் பின்னே வருகிறேன். அப்படி என்று அன்னவரிடத்திலே வரம் கொடுத்து அனுப்பிவிட்டு இந்த ஆகாயத்தை ஒரு தேர் சீலையாகவும் பூமியை ஒரு தேர் தட்டாகவும் 4 வேதங்களை 4 சக்கரமாகவும் 8 அஷ்டவத்துக்களை புரவியாகவும் பூட்டி அப்படி ரதத்திலே அமருகின்ற போது ரதமானது மலமளமாக அப்படி வருகின்ற போது பின்னே திரும்பி பார்த்து அப்படி பார்க்கின்ற போது மகனாகிய விநாயக பெருமான் துதுக்கி போட்டு இழுக்கிறான். அச்சியில ரதமானது ஒடிந்து கொண்டிருக்கிறது. இப்ப மகனே விநாயக பெருமானே, ஏன் இப்ப ஏற்பட்ட வேலைகளை செய்கிறான்? அப்படி என்று பின்னே பார்த்து முன்னே சிரித்தேன். அப்படி சிரிக்கின்ற போது என் வாயிலே இருந்து தீயாக வந்து அந்த முப்புராதிகளை எரித்தேன். ஒண்ணு காணும் எனக்கு. அப்பதான்டா இந்த வாதியாருங்கிற பேரு சிவபெருமானுக்கு வந்ததுதான். நீ நாடகத்துல பெரிய வாதியார் இல்ல, இல்லையா ஸ்கூல்ல வாதியார் இல்ல. இந்த வாயிலே இருந்து தீயாக வந்து முப்புராதியை எரித்த காரணத்தினால் வாத்தியார் அப்படி என்று சிவபெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு. சரிங்க. அப்படி பார்த்து மகனை பார்த்து கேட்டவுடனே, கேளுங்கள் தந்தையே, முதலாக எனக்கு பூஜை செய்ய வேண்டும். ஏன் செய்யாத இந்த காரணத்தை செய்தி. இன்னைக்கு ஒரு கிணறு வெட்டினாலும் சரிதான், கோயில் திருவிழா நடத்தினாலும் சரிதான், நாத்து விட்டாலும் சரிதான், எந்த ஒரு வேலைகளை செய்தாலும் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும், அன்னவருக்கு முதல் பூஜையானதை கொடுக்க வேண்டும். அப்படி செய்யாத காரணத்தினால் இப்பேற்பட்ட வேலைகளை செய்தேன். அப்படி என்று தெரிவித்தான் மகனாகிய விநாயக பெருமான். அப்போது பார்த்தேன், எனக்கு இருப்பது எத்தனை கண்ணு? 3 கண். தேங்காவுக்கு 3 கண்ணு தான். எல்லாத்துக்கும் 2 கண்ணு தான் இருக்கு. இந்த சாமிக்கு எப்படிங்க 3 கண்ணு இருக்கு? அது ஐயாவே சொல்லுவார். விளக்கம் சொல்லணுமா? இது உமா மகேஸ்வரி இடத்திலே இருந்து வாங்கி பொறிக்கின நெற்றிக்கண். அண்டி வருதா? அப்படி இருப்பதினால் அன்னவருக்கு முக்கண்ணையும், அதாவது முக்கண் தேங்காவுக்கு 3 கண், சிவபெருமானுக்கு 3 கண். அப்படி அந்த முக்கண்ணை வைத்து என் சிரசை தேங்காயாகவும் 10 விரலை வத்தியாகவும் 2 நேத்திரங்களை சூடமாகவும் பாவித்து அன்னவனுக்கு நான் பூஜை செய்து ரதத்திலே அமருகின்ற போது மீண்டும் ரதமானது ஒடிந்து கொண்டே இருக்கிறது. பார்த்தார், வைத்தனாகிய கோபாலக்கண்ணன் ஓடி வந்து ஒரு காளை உருவம் எடுத்து நின்றார். அந்த காளையின் மேல் என் காளை வைத்து ஏறிய காரணத்தில் நான் அக்காளை ஏறினேன். அப்படி என்று ஒரு பெயர் உண்டு. அப்படி இருப்பதினால் இன்றைய நாள் தினத்திலே நான் படி அளக்க செல்ல வேண்டும். உலக மக்களுக்கு ஓடோடி சென்று உமா மகேஸ்வரி அழைத்து வந்து அன்னவரிடத்திலே விடையாமல் பெற்று அதன் பிறகு போக வேண்டும். நான் அழைத்தேன் என்று உமா மகேஸ்வரி அழைத்து
தங்கம் தங்கம் பாப்பா கையோதி ராமா உன்னருளை மறையாரே உன்னருளை மறையாரே உன்னருளை மறையாரே பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி கலந்தேன் பெருமாளே பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி கலந்தேன் பெருமாளே கையோதி ராமா உன்னருளை மறையாரே உன்னருளை மறையாரே பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அலைந்தேன் பெருமாளே பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அலைந்தேன் பெருமாளே ராமா இப்போது எல்லாம் பிறந்து என்ன சுகம் கண்டேன் என்ன சுகம் கண்டேன் நான் என்ன சுகம் கண்டேன் இடரவே உனது திரு ஏழுமலையை கண்டேன் இடரவே உனது திரு ஏழுமலையை கண்டேன் ஐயோ ராமா உன்னருளை மறையாரே உன்னருளை மறையாரே உன்னருளை ஆடி பாடி அலைந்தேன் பெருமாளே உன்னருளை ஆடி பாடி அலைந்தேன் ராமா உம்மளி வாய்கையினால் மோசம் பண்ணேன் ராமா மோசம் பண்ணேன் ராமா நான் மோசம் பண்ணேன் ராமா அதனால் தேவாதி தேவா என்னை தெருவில் விடலாமா தேவாதி தேவா என்னை தெருவில் விடலாமா நான் மோசம் பண்ணேன் ராமா தேவாதி தேவா என்னை தெருவில் விடலாமா தேவாதி தேவா என்னை தெருவில் விடலாமா வாழ்வழிக்கும் தெய்வா என்னை வாழ்த்தோம் வெங்குடேசா என்னை வாழ்த்தோம் வெங்குடேசா என்னை வாழ்த்தோம் வெங்குடேசா என்னை வாழ்த்தோம் வெங்குடேசா இந்த வாரம் புகழ் யாவரையும் வாழ்த்தோம் ஸ்ரீனிவாசா இந்த வாரம் புகழ் யாவரையும் வாழ்த்தோம் ஸ்ரீனிவாசா ஐயோ ராமா உன்னருளை பொம்பளைங்களை கண்டா தம்பி தாயாகவும் தமக்கையாகவும் மதித்து தெய்வமா நினைக்கணும் நினைக்கணும். கரண்டையும் குண்டானெல்லாம் நீங்களாம் ஒன்றும் நக்க மாட்டீங்க ஊர்ல இங்க ஒருத்தன் ஒடியாந்து பிடிக்கிறான கத்தி கத்தி அவன்லாம் அங்க வீட்டுல எதுவும் பிடிக்கவும் மாட்டான் குடிக்கவும் மாட்டான் இங்கேயே பிடிச்சிட்டு அம்மாட்டு போய் அங்க செவனியன்னு படுத்துக்குவான் தெரிஞ்சுக்க அது மட்டும் இல்ல புஷ்பா வந்து என்ன பண்றான் அந்த ஓலைன்னா இது மட்டும் பண்ணலாம் தெரிஞ்சுக்க பகல்ல மாரிய கோயில்ல பகல்ல இல்ல மாரிய கோயில்ல மாறி மேய்ச்சுட்டு ராத்திரில மாரியா கோயில்ல தூங்குறான் அதே மாதிரி இந்த செல்வம் பிங்க இருக்கிற மாதிரி வாடகை வண்டி ஓட்டுறான் அவன் 5 வருஷத்துக்கு ஒரு தரணும் போய் பணம் கேட்க மாட்டானா அப்புறம் போனா பாதி பணம் போய் பாதி பணம் தான் தராங்களா அந்த ஊர்ல ஹலோ நான் செல்வம் பேசுறேன் வரீங்களா இல்லையா அப்படி வச்சுடுறான் போன அம்மா ஒரு அதிகாரம் அவனுக்கு வந்தாம வராட்டி போ அப்படி சொல்ல மாட்டான் வந்து விட வச்சிருவேன் ஆமா சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையம்மா என்னடி உன் சம்பளம் கொடுக்குறான் டாடா வெடி கண்ணமான போட்டா பிடிக்கிறேன் பணம் தாங்க நீ வந்து விடுறியா கூட நான் வந்துடுறேன் அப்புறம் பொம்பளைங்களை கண்டா ஏன் அப்படி ஒடியார அம்மா அது ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் ஆமா அந்த வரகளை என்ன பண்ணிட்டு வர அதிகமா முழுக்காதடா இங்க வந்து இப்படிலாம் 4-5 லைட்டை கட்டிக்கிட்டு அம்மா ஆடுவியே குதிக்கிறியே நீ பாட்டுக்கு 100 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட சின்ன திருப்பதியில விட்டுட்டு வந்துடுறியா அங்க எவன் ஆய்வு பண்ணிட்டு என்ன குதிக்கிறேன்னு எவன் கண்டான் அந்த வார்த்தைக்கே இடம் கிடையாது யானு கேளு யானு சொல்லு சால இருக்கிறான் சகல அவங்கிட்ட சாவி கொடுத்துட்டு நான் வந்துருவேன் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆமா இதுவும் நல்லதுதான்
அவன் தேடிட்டு கூட்டிட்டு அலைவானா ஆம்பாட்டு சாவி கொடுத்தா அவனால ஆரம்பிச்சு சாவி பூட்டு உடையாதான் இருக்குல்ல அது ஆமா ஏய் ஏன் நீ பொம்பளைங்க வந்தா அந்த பாட்டு பாடுற அந்த குடி குடிக்கிறிய உனக்கு மட்டும் தான் பாட தெரியுமா நீ வட்டப்பட்டு காரி நீ உனக்கு மட்டும் தான் பாட தெரியும் நீ நினைச்சு கூடாத தெரியுதா பாடலாம் வராது இப்பெல்லாம் வண்டி வருது வண்டி வருது நான் உனத்தாரும் அமர்ந்திருக்கக்கூடிய இத்தனை சபை முன்பதாக வந்த போது நான் யார் எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன் எதுவாகிலும் உனக்கு விளக்கம் தெரியுமா சொன்னால் மட்டும் இதோ நான் தெரியும் சத்திவன் சாடாதரி உலகமாகப்பட்டது ஒரு கோழி விட்டு வடிவாகத்தானே இருந்தது ஏனென்றால் ரீம் ரீம் என்ற ஒளியுடனே படேர் என்று வெடித்து மேல் தட்டு ஆகாயமாகவும் கீழ் தட்டு பூமாதேவியாகவும் மாறிவிட்டது. நடுவிலே இருந்த கருவிலே நான் பிறந்து ஒருவருமே துணை இல்லையா என்று எண்ணி மணலை கூட்டி சிவ பூஜை செய்தேன். அப்படி செய்த போது முதலாக யார் தோன்றினார் தெரியுமா? யார் தோன்றினார்? விநாயக பெருமாள் தோன்றினார். அன்னவரை ஒருபுறமாக அமர்த்தி விட்டு மீண்டும் மணலை கூட்டி சிவ பூஜை செய்தேன். அப்படி செய்த வருகிறால் இரண்டாவதாக யார் பிறந்தால் தெரியுமா? யார் பிறந்தார்? அண்ணாவாகிய கோபால கண்ணன் பிறந்தார். அதனால் இரண்டாவதாக கோபால கண்ணன் தோன்றினார். அன்னவரை ஒருபுறமாக அமர்த்தி விட்டு மீண்டும் மணலை கூட்டி சிவ பூஜை செய்தேன். அப்படி செய்த போது பெண்ணே என்று சிவபெருமான் தோன்றினார். அப்படி தோன்றிய போது சாமி என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அருகாமையில் சென்ற போது அண்ணாவாகி கோபால கண்ணன் தெரிவித்தார். சற்று நில்லும் தங்கா, ஏனென்றால் உன்னோடு 32 ஆயுதங்களும் நெற்றிக்கண்ணு பிறந்திருக்கிறது. சில பேர் சொல்றாங்க ஈசனுக்கு பிறந்தது கிடையாது. என்னோடு பிறந்த நெற்றிக்கண்ணை எடுத்து சிவனுக்கு கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று அண்ணா சொன்னார். அதனால் என் நெற்றிக்கண்ணை எடுத்து சிவபெருமான் கொடுத்தபடியினால் என் நெற்றியிலே இருந்து உதிரமாகப்பட்டது கொட்டத் தொடங்கியது. ரத்தமாகப்பட்டது பூமியிலே விழுந்து விட்டார். உலகம் அழிந்து விடுமே என்று அண்ணாவாகிய கோபால கண்ணன் எழுந்து சிறிதளவு மண்ணை எடுத்து நெற்றியிலே வைத்தார். அதனால தாண்டா பையா பெண்ணாக பிறந்தவர்கள் யாவருமே நெற்றியிலே பட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். இது என்னுடைய முதல் செல்வம். இரண்டாவதாக நான் எங்கே பிறந்தேன் தெரியுமா? தெரிவிக்கிறேன்.
மகளாக பிறந்து பருவதற்கு மேல் அமர்ந்து சிவசிவா என்று நான் பூஜை செய்தேன். ஏனென்றால் இப்பொழுது எல்லாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பாத்தியா? அது அவங்க செய்த தவறு கிடையாது. ஏனென்றால் ஈசனுக்காக தேவர்கள் எல்லாம் சென்று என் தந்தையாகிய தக்கையிடம் பெண் கேட்டார்கள். எப்படியாக இருந்தாலும் மருமகன் மாமனார் கட்டுப்பட்டவன் தானே. ஈசனே வந்து பெண் கேட்டான் தருவே அப்படி என்று தந்தை தக்கனானவர் தெரிவித்தார். அதனால் கோபம் கொண்ட ஈசன் ஒருவருக்கும் தெரியாமல் என்னை அழைத்து சென்று தாலி விகடம் மீது ஏற்றி கைலாயம் சென்று என்னை திருட்டுத்தனமாக திருமணம் செய்து கொண்டார். தாலி கட்டி கொண்டார். அதனால் தாண்டா இப்பயும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் செய்த வழியினால் என் தந்தை தக்கனானவர் கோபம் கொண்டு சிவபெருமானை கொல்ல என்று யாகம் மரணயாகம் நடத்திய போது அனலாகப்பட்டது சுட்டெரித்தது. என்னால் வாழ முடியவில்லை, என்ன செய்வது? ஆனால் சுட்டெரிக்கிறது என்று சிவபெருமான் தெரிவித்தார். அப்படி தெரிவித்த பிரகாரம் சாமி நான் சென்று வருகிறேன் அப்படின்னு தெரிவித்தேன். அதனால் யாருமே இப்ப பாத்துக்க பொம்பளைங்க போய் ஒரு காரியம் வெற்றி ஆயிடுச்சுன்னா என் மனைவி போல யாரும் இல்ல அப்படின்னு சொல்லுவானோ அந்த ஆம்பளைய சாண்டை குடிச்சு. ஆனா தோந்து போனா அவன் என்ன நொட்டிக்கிட்டா ஒரு அடி போடுவாங்க. அதனால் சென்று வருவாயா வென்று வா அப்படின்னு தெரிவித்தார். நான் வென்று வருகிறேன் அப்படி என்று தெரிவித்து கேளுங்கள் தந்தையை யாகத்தை நிறுத்துங்கள் என்று தெரிவித்தேன். எப்பொழுது என் மகளாகிப்பட்டது உன்னை திருத்தனமாக பரமேஸ்வரன் தாயத்து அழைத்து சென்று திருமணம் செய்தானோ அவனை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படி என்று யாகத்தை தந்தையானவர் நிறுத்தவில்லை. அதனால் கோபம் கொண்டு சாமி தக்கன் யாகத்தை நிறுத்தவில்லை அப்படி என்று நான் தெரிவித்தேன். அப்படி தெரிவித்தபடினால் சொல்லித்தார் கேளும் பெண்ணே எப்பொழுது நீ சென்று வென்று வராமல் விட்டபடினால் நீ எனக்கு தேவையில்லை அப்பதான் டைவர்ஸ் இப்பெல்லாம் பண்றது. அதனால தேவையில்லை என்று தெரிவித்து விட்டார். அதனால் கோபம் கொண்டு கேளுங்கள் தக்கனே உன் எண்ணம் ஒளியட்டும் உன் ஆணவம் அழியட்டும் அப்படி என்று தெரிவித்து அந்த யாகத்திலே குதித்து இரண்டாவதாக நான் உயிரை விட்டுவிட்டேன். இரண்டாவது ஜென்மம் முடிந்தது. மூன்றாவதாக நான் எங்கே பிறந்தேன் தெரியுமா? தெரிகிறேன். குமாரி பர்வதராஜனுக்கும் மேனாம்பிகைக்கும் பெண்ணாக பிறந்து சிவசிவா என்று வைத்து எங்கே கைலாய முதல் ஆகாயம் வரை சென்று பந்தல் ஏற்படுத்தி 300 கொடுத்துட்டு எங்களுக்கு எப்படி 10 பொருத்தங்கள் பார்த்து 9 கோள்கள் நிறுத்தி 8 திக்கு உறவுகளையும் அழைத்து 7 அடி எடுத்து வைத்து அறுசுவ அன்னம் படைத்து 5 வேதங்கள் முழங்க 4 மந்திரங்கள் தெரிவித்து 3 முடிச்சிட்டு இருமணமும் ஒன்றானதே திருமணம். அப்படி திருமணம் செய்து நாங்களும் கைலாயத்தில் இருக்கின்றோம். ஏதோ காரணமாக என் மன்னவராய் கைலாயம் அழைத்திருக்கிறார். அன்னையிடம் சென்று உன்னை தேவையாக பாரு என்று சொல்லிவா. அழைத்து வரும்படியாக உன்னிடத்தில் கட்டளை தெரிவித்தாய். அழைத்து வந்தாயா? சாமி அம்மா வந்துட்டாங்க. வந்திருந்தா சீக்கிரம் வர சொல்றான். ஐயா உடனே சாமி கண்மணி பார்வதா வாசனே
உன் தேவியாக பார்வதி ஆ. அந்த மல்லிகையா கமலங்களுக்கு உன் தேவியாகிய பார்வதா அநேக வந்தனம். மங்களம் உண்டாகட்டும். கண்ணே பார்வதா என் மாதா பாடியா கண்ணனே. ஆதாரமாகத்தானே சேவித்தபடினால் காவேரி புல்லு பூமி உள்ள வரையிலும் உங்கள் அண்ணாவாகிய கோபாலக்கண்ணன் பேர் உள்ள வரையிலும் என்னுடைய இடபாகத்தை விட்டாமல் ஈடுபடியாகத்தானே வாழும்படியாக வரம் எதற்காக வரவழைத்தீர்கள்? என்ன காரணம்? அப்படி என்று என் இடபாகத்திலே சரிபாகம் பெற்றவள் எனக்கு தெரியாது. கண்மணி பார்வதா அழைத்தான் இதத்தை கேளடி. என் இடபாகத்திலே சரிபாகம் பெற்றவன் எதற்காக அழைத்தேன், என்ன காரணம்னு நீயே என்ன கேட்க வர மாதிரி. ஆமா அண்ணே பார்வதா இந்த பாராய் உலகம் எல்லாம் பாலகர் 66,000 கோடி அசுராதிகள் முதல் அனைவருக்கும் படியளக்கக்கூடிய இல்லையா? அதனால் உன்னை அழைத்து ஏனென்றால் வண்டிக்கு போறவனும் கெண்டிக்கு போறவனும் வந்தாதான் நிலம் அந்த நாளையில. ஆமா இப்பெல்லாம் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் வீட்லயே வண்டி எங்க போகுது மனைவி அழைத்து சொல்லணும். சரிதான். இல்ல திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் ஆயிடத்திலே தெரிவித்து செல்ல வேண்டும். அப்படி இருப்பதினால் அழைத்து விட அமலம் பெற்று அதன் பிறகு போகலாம் என்று அழைத்தோம். அடி அதற்காக
இதை கொடுத்தியா நான் ஆனா படி அளந்து வருவேன். நீ என்ன சொல்ற? ஆ, தேவர்களிலே முதல் நான் தான் ஆமா படி அளக்க போகணுங்கிற. ஆமா. உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? உலகத்திலே முதல் தெய்வம் நீ தாங்குறிய. முதல் தெய்வம்னா யாரு அப்படின்னு கேட்க கண்ணே பார்வதா, அடி அகிலத்தில் முதல் தெய்வம் நானே. இந்த உலகத்திலே முதல் தெய்வம் நான் தான். ஏனென்றால் படி அளக்கக்கூடிய பரமக்கடவுள் இல்லை என்று நீ சொல்லுவ. நீ படி அளக்க நீதான். நான் படி அளக்கவில்லை என்றால் இந்த உயிர் ஜீவன் ஒன்றுமே கிடையாது. அதனால நான் தான் அப்படின்னு நீ இதுல என்ன சந்தேகம்? இதுல எல்லாம் சந்தேகம் நிறைய இருக்குது. எப்படின்னா உலகத்திலே முதல் தெய்வம் படி அளக்க கூடியவர் நீ தான் சொல்றியே. உண்மைதான். அந்த சந்திர சந்திரனும் சூரியனும் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே ஆண் பெண் 2, பகல் இரவு 2 அப்படி இருக்க போது எப்படி நீதான் முதல் தெய்வங்கிற? அடியே பார்வதா, அடி சந்திரரும் சூரியரும் சந்திரனோ என்னுடைய இடது நேத்திரம், சூரியனோ என்னுடைய வலது நேத்திரம். இந்த சந்திரன் சூரியன் இருவருமே என்னுடைய 2 கண்கள் தான் அப்படின்னு நீ சொல்ற. ஆமா. அப்படி என்றால் இந்த அன்னாபச்சி தாவரங்கள் யாரு? ஊர்வன படப்போரை நடப்போனை என்று சொல்லக்கூடிய விலங்குகள் இந்த செடி கொடி புல் பூண்டு தாவரங்கள் வரை இது எல்லாம் யார்? கண்ணே பார்வதா, அடி அண்டமாக யமுனாயே மரம் செடி கொடி புல் பூண்டு என்று சொல்லக்கூடிய ஜீவன் அனைத்துமே என்னுடைய குஸ்திக்குள்ளதான் அடங்கி இருக்குது. இந்த உலகம் அப்படின்னு நீ சொல்ற. ஆமா. ஏன் என்றால் ஏன் இதுக்கு ஏதாவது உனக்கு விளக்கம் தேவையா? அப்படின்னா கேள்வி சொல்றேன். எப்படி என்றால் நாம 2 பேரும் இப்படியே பேசிட்டு சண்டை வந்துடும். நீயோ ஒரு வாயாடி, நீயோ ஒரு வாதுக்காரன், நானோ ஒரு வாதுக்காரன். அதனால இது சண்டையிட்டா தனி பிரிவு நேரம் வந்துடும். ஆமா. அதனால வாயாடி முண்டா அதை மட்டும் நல்லா சொல்றானு பாரு.
அதனால சண்டை வந்துவிடும். நாம் வந்து நாட்ட வேண்டும், அவதாரம் எடுக்க வேண்டும். ஆமா. அவதிப்பட்டு சாவது உலக மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்க ஆமா. அப்படி என்றால் தேவையில்லை. நான் மட்டும் விடை கொடுத்து விட்டால் போதாது. ஏனென்றால் என் தங்கையாகிய கங்கையும் அழைத்து இருவருமாகத்தானே சேர்ந்து உன்னை விடை கொடுக்கிறோம். இப்படி அக்காவான சக்தி கங்கையை அழைக்க கங்கை தற்பாராக போகிறார்.